Hear Jesus speak into your sorrow. உன் துக்கத்தினுள்ளாக இயேசு பேசுவதை கேளுங்கள். The whole world is in deep sorrow. இந்த முழு உலகமும் துக்கத்தில் இருக்கிறது. And many experiences can leave you or me struggling with deep sorrow. For example, a loved one's death, loss of a job, a friend's betrayal, a serious medical problem, and many more. அநேக அனுபவங்கள் உன்னை ஆழ்ந்த துக்கத்தோடே போராட விட்டுவிடும். மிகவும் நேசித்தவர்களின் மரணம் அல்லது வேலை இழப்பு, நண்பனின் துரோகம், சரீரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட தீவிர நோய் என்று இன்னும் பல நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். And you may often find that the people around you simply don't know what to say to you in your sorrow. உங்களுடைய துக்கத்திலே உங்களோடு என்ன சொல்ல வேண்டும் என்று ஒருவேளை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அநேக நேரங்களில் தெரியாமல் இருப்பதை நீங்கள் உணரலாம். But Jesus always does. ஆனால் இயேசு எப்பொழுதுமே அதை அறிவார். Because Jesus experienced great sorrow himself during his time on earth. ஏனென்றால் இயேசு உலகத்தில் இருந்தபோது அவர்தாமே அந்த பெரும் துயரத்தை அனுபவித்திருந்தார். Bible says he was a man of sorrows, acquainted with deepest grief. வேதம் சொல்லுகிறது அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். And he was acquainted with deepest grief. ஆழ்ந்த வருத்தத்தை அறிந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். And Jesus knew temptations, Jesus knew poverty, Jesus knew frustration, Jesus knew weariness, Jesus knew disappointment, Jesus knew rejection, Jesus knew sorrow, Jesus knew ridicule, Jesus knew loneliness. Jesus possibly had experienced at a very young age the sorrow of losing his father on earth, Joseph. இயேசு சோதனையை அறிந்திருந்தார், அவர் வறுமையை அறிந்திருந்தார், விரக்தியை அறிந்திருந்தார், சோர்வை அறிந்திருந்தார், ஏமாற்றத்தை அறிந்திருந்தார், நிராகரிப்பை அறிந்திருந்தார், துக்கத்தை அறிந்திருந்தார், அவர் பரிகாசத்தை அறிந்திருந்தார், தனிமையை அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய இளம் வயதிலே பூமிக்குரிய தகப்பனாகிய யோசேப்பின் இழப்பின் துக்கத்தையும் அவர் அறிந்திருந்தார். Hebrews 4th chapter verses 15 and 16 says, "This high priest of ours understands our weaknesses, for he faced all of the same testings we do, yet he did not sin. So let us come boldly to the throne of our gracious God. There we will receive his mercy and we will find grace to help us when we need most." எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். When you are in deep sorrow, here is how Jesus speaks into your sorrow. நீங்கள் அந்த கடினமான துக்கத்தில் இருக்கும் பொழுது இயேசு எப்படி பேசுவார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். First of all, he says to you, "I too have known overwhelming sorrow." முதலாவதாக இயேசு சொல்லுகிறார், நானும் பெரும் துக்கத்தை அறிந்திருக்கிறேன் என்று. In Matthew 26:38 we read, "He told them, my soul is crushed with grief to the point of death. Stay here and keep watch with me." மத்தேயு 26:38 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Jesus understands the crushing weight and agonizing loneliness of grief. துக்கத்தின் தனிமையின் வேதனையும் அழுத்துகிற பாரத்தையும் இயேசு அறிவார். He has something valuable to teach you as you struggle with sorrow, something you could not learn without going through it.
துக்கத்தோடே நீ போராடி கொண்டிருப்பதால் உனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக மதிப்புமிக்க ஏதோ ஒன்று, அதன் வழியாக செல்லாமல் உன்னால் கற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒன்று இயேசுவினிடத்தில் உண்டு. But Jesus promises to walk with you every step of the way through your sorrow, giving you the comfort and companionship you need. உன்னுடைய துக்கத்தின் பாதையின் ஒவ்வொரு வழிச்சுவடுகளிலும் உன்னோடு நடக்க உனக்கு வேண்டிய ஆறுதலையும் தோழமையும் இயேசு வாக்குறுதி அளித்திருக்கிறார். Secondly, he tells you, I too have heard God tell me no. இரண்டாவதாக, நானும் தேவன் இல்லை என்று சொன்னதை கேட்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். Matthew 26:39 we read, he went on a little farther and bowed with his face to the ground, praying, my Father, if it is possible, let this cup of suffering be taken away from me. Yet I want your will to be done, not mine. மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Jesus shows you and me what to do when God doesn't give us what we want. உனக்கு வேண்டியதை தேவன் உனக்கு தராத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு காண்பிக்கிறார். Even though Jesus was God's only son, God still said no to his passionate prayer to avoid dying on the cross. இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்த போதிலும் சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்ற இயேசுவின் உணர்ச்சிகரமான ஜெபத்திற்கு தேவன் இல்லை என்றே மறுத்தார். Ultimately, after wrestling with God's plan for his life, Jesus submitted to it because of his confidence in God's purposes, even when they conflicted with his own desires. தன்னுடைய வாழ்க்கையின் தேவ திட்டத்தோடு போராடி பின்பு இயேசு அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தன் சுய விருப்பம் தேவ விருப்பத்தோடு முரண்பட்டாலும் தேவனுடைய நோக்கத்திற்கு மேல் இயேசு வைத்திருக்கிற நம்பிக்கையினால் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். When you recognize that God always chooses what's best, that when he answers no to your prayers, he is not cruelly punishing you, but is actually acting in love toward you, then you can trust your life to his plans without fear or resentment. தேவன் எப்பொழுதும் சிறந்ததையே தேர்ந்தெடுப்பார் என்று நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று இருக்கும். உன்னை அவர் கொடூரமாக தண்டிக்கவில்லை, உன் மீது உள்ள அன்பினாலே அப்படி செய்கிறார். ஏனென்றால் அப்பொழுதுதான் மன வருத்தம் இல்லாமல், பயம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்திற்கு உன்னால் ஒப்புக் கொடுக்க முடியும். Dear brothers and sisters, your suffering and sorrow is not wasted pain. It's a powerful tool to help learn the value of obeying God. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாடுகள் வீணாக்கப்பட்ட வழிகள் அல்ல, மாறாக தேவனுக்கு கீழ்ப்படுதலின் மதிப்பை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு வல்லமையுள்ள கருவியாக அது உதவும். Thirdly, when you are in sorrow, Jesus says, I am willing to heal your deadliest disease. மூன்றாவதாக, நீ துக்கத்தில் இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவான உன்னுடைய வியாதியை குணமாக்க எனக்கு சித்தம் உண்டு. In Mark 1:41, we read, moved with compassion, Jesus reached out and touched him. I am willing, he said, be healed. மார்க்கு 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். Jesus knows what you need most of all. It is not physical healing, it is spiritual healing. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு அறிவார். அது ஒரு சரீர குணமாக்குதல் அல்ல, அது ஆவிக்குரிய குணமாக்குதல். Whether or not Jesus chooses to heal a disease in your body, you will eventually die anyway. உன்னுடைய சரீரத்தில் உள்ள வியாதியை குணமாக்க இயேசுவுக்கு சித்தம் உண்டோ இல்லையோ, முடிவாக மரணிப்பது என்பது நிச்சயம். But if you are afflicted by a disease in your soul, the disease of sin, your suffering will be eternal if you don't invite Jesus to heal you.
ஆனால் உன்னுடைய ஆத்தும வியாதி குணமாகும்படியாக இயேசுவை நீ அழைக்கவில்லை என்றால் உன்னுடைய வேதனை நித்திய காலமாக இருக்கும். Fortunately, Jesus is willing to take the sickness of your sin upon himself and transfer you to the healthy state of righteousness before God. உன்னுடைய பாவத்தின் நோயை இயேசுதாமே அவர் மீது சுமந்து தேவனுக்கு முன்பாக ஆரோக்கியமான நீதியின் நிலைமையை நமக்கு பரிமாற்றம் செய்ய சித்தமாக இருக்கிறார். Amen. Jesus' sacrifice on the cross offers you something much greater than healing from diseases that can destroy your temporary body. இயேசு சிலுவையில் செய்த தியாகமானது அழிந்து போகிற இந்த சரீரத்தை வியாதியிலிருந்து குணப்படுத்துவதற்கும் மேலாக ஒன்றை உனக்கு கொடுக்கிறது. நித்திய ஆத்துமாவை அழிக்கவல்ல பாவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கிறது. It offers you the greatest healing possible. Healing from the sin that can destroy your eternal soul. நித்திய ஆத்துமாவை அழிக்கவல்ல பாவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சுகத்தை அது கொடுக்கிறது. Fourthly, Jesus tells somebody who is in deep sorrow, I will save you from yourself. நான்காவதாக இயேசு சொல்லுகிறார் துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, சுயம் என்கிற உன்னிலிருந்து உன்னை நான் காப்பேன் என்று. In Matthew 16:23, Jesus turned to Peter and said, Get away from me, Satan. You are a dangerous trap to me. You are seeing things merely from a human point of view, not from God's. மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். Jesus saves you from a wasted life of always trying to get your own way. எப்பொழுதுமே சுய வழியில் போக விரும்புகிற உன்னுடைய வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்து இயேசு உன்னை காக்கிறார். Instead of being dictated by what you want and chasing after it constantly, you will be free to pursue what will ultimately give you the most fulfillment, that is God's purposes for your life. உனக்கு வேண்டும் என்று நீ விரும்பி துரத்தி கொண்டிருக்கிற உன்னை கொடுமைப்படுத்துகிற காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உனக்கு முழு திருப்தியை அளிக்கிற உன் வாழ்க்கையின் தேவ திட்டத்தை தொடர உனக்கு அனுக்கிரகம் அளிக்கப்படும். Ironically, when you try to save your life, you end up losing it in pursuits that don't really matter. முரண்பாடாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற நினைக்கும் பொழுது அதை நீ இழந்து போகிறாய். But if you don't let go of, if you actually let go of your own agendas, God's kingdom can advance through your life and make this world a better place. ஆனால் உன்னுடைய சொந்த திட்டத்தை விட்டுவிட்டு தேவ ராஜ்யம் உன் வாழ்க்கையில் மேலோங்கி இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்ற முடியும். Today, if Jesus is talking to you like this, leave a life of comfort behind and follow Jesus into a life of significance. இந்த நாளிலே இயேசு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு முக்கியம் அளிக்கக்கூடியதான இயேசுவின் வாழ்க்கையை பின்தொடரும்படியாக. Fifthly, if you are in sorrow, Jesus tells you in your sorrow, I will keep you safe. ஐந்தாவதாக இயேசு நம்முடைய துக்கத்தில் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று. Matthew 10:28, he says, don't be afraid of those who want to kill your body. They cannot touch your soul. Fear only God, who can destroy both soul and body in hell. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Dear brothers and sisters, Jesus protects you from eternal harm. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு நித்திய அழிவிலிருந்து உன்னை காக்கிறார். Your eternal soul has much more value than the temporary life of your earthly body. அழிந்து போகிற உன்னுடைய சரீரத்தின் மதிப்பை விட அழியாத உன் நித்திய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறது. While Jesus hasn't promised to protect your physical safety all the time, he has promised to protect your soul for eternity. சரீர பாதுகாப்பை இயேசு உறுதிப்படுத்தவில்லை என்றாலும்
உன்னுடைய ஆத்துமாவை நித்திய காலமாக பாதுகாக்க அவர் வாக்குரைத்திருக்கிறார். While Jesus won't necessarily protect your plans for your life, he will protect God's purposes for you to make sure that you experience the very best when you trust him. உன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை இயேசு அவசியமாக பாதுகாக்க வேண்டியதில்லை. உன்னை குறித்த தேவ நோக்கத்தை அவர் பாதுகாத்து, தேவனை நம்புவதால் மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். வருத்தத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கூட இயேசு உங்களுக்கு சொல்லுவதை தயவு செய்து கேளுங்க. Sixthly, Jesus tells you if you are in sorrow, I have a purpose in your pain. ஆறாவதாக இயேசு உங்களுடைய துக்கத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். John 9:3, he said, it was not because of his sins or his parents' sins, Jesus answered, this happened so the power of God could be seen in him. யோவான் 9:3 இயேசு பிரதியுத்தரமாக, அது அவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். Jesus give you this insight when you ask why. ஏன் என்று நீ இயேசுவிடம் கேட்கும் பொழுது ஆழ்ந்து பார்க்கும் திறனை இயேசு கொடுக்கிறார். Don't get stuck trying to figure out the cause of your suffering that may not be revealed to you in this life, but you can discover the good purpose that will give your loss meaning and show others who are watching you how faith can make a positive difference in their own lives. உன்னுடைய வேதனையின் காரணத்தை அறிய முற்படும் காரியத்திலே நீ சிக்கிக் கொள்ளாதே. ஒருவேளை உன்னுடைய இந்த வாழ்க்கையிலே அது உனக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இழப்புக்கு அர்த்தத்தை கொடுக்கும் நல்ல நோக்கத்தை நீ கண்டுபிடிக்க முடியும். உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும் நேர்மறை வித்தியாசத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நீ காண்பிக்க முடியும். Amen. Amen. This was written by a lady who lost two of her infant children. They suddenly died. Her name was Nancy. She said this, I discovered the good purpose. My loss has a meaning. இந்த செய்தியை எழுதியதான அந்த நான்சி குந்தர் என்றதான சகோதரி தன்னுடைய 2 சிறு குழந்தைகளை அவர்கள் இழந்தவர்களாக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டவராக இருந்தார். I saw Graham Stein's wife a couple of years after he and their sons died. This lady had the faith and a gift of faith to forgive those who burned these people alive and still move on with life. அந்த ஒரிசாவிலே கிரகாம் ஸ்டெயின் என்பவருடைய குழந்தைகளும் அவரும் எரிக்கப்பட்ட பொழுது அந்த எரித்தவர்களை மன்னிக்கும்படியான ஒரு விசுவாசம் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும்படியான ஒரு நம்பிக்கையை அவர் பெற்றுக்கொண்டார். Seventhly, in your sorrow, Jesus says, I will give you a heart for forgiveness. ஏழாவதாக மன்னிக்கும் இருதயத்தை உனக்கு உன்னுடைய துக்கத்திலே தருவேன் என்று இயேசு சொல்கிறார். Mark 11:25, our Lord said, but when you're praying, first forgive anyone you are holding a grudge against, so that your Father in heaven will forgive your sins too. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த நாள்ல உங்களுடைய துக்கம் மற்றவர்களுடைய எதிர்ப்புனாலேயோ காரணத்தினால வந்திருந்தால் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார், அவர்களை மன்னியுங்கள், அவர்களை மன்னிக்கும்படி உனக்கு இருதயத்தை தருவேன் என்று. Jesus empowers you to forgive people who don't deserve it. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களுக்கும் மன்னிக்கும்படியாக இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். If you have received God's forgiveness for your own sin,
you need to forgive your fellow sinners. உன்னுடைய பாவத்திற்கு இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தாலே உன்னுடைய சக பாவிக்கும் அவன் பாவத்தை மன்னிப்பது உனக்கு அவசியமா இருக்கிறது. Amen. Amen. If you can't do this yourself, you can count on Jesus to help you through the forgiveness process, giving you the strength to take each step, no matter how deeply people have hurt or offended you. பிறர் உன்னை எவ்வளவு ஆழமாக புண்படுத்தி இருந்தாலோ அல்லது காயப்படுத்தி இருந்தார்களோ அவர்களை மன்னிக்கும்படியான காரியத்திலே இயேசுவினுடைய அனுக்கிரகத்தை நாம் நாடலாம். Rather than focusing on how people don't deserve your forgiveness, focus on following God's command to forgive you, to free yourself from bitterness that poisons your soul. அவர்கள் எந்த வகையிலெல்லாம் அவர்கள் மன்னிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய ஆத்துமாவை நஞ்சாக்கும் காரியத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தேவனுடைய கட்டளைகளிலே கவனம் செலுத்து. Trust God to bring about justice in each situation, as He has promised to do at the right time in the right way. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நீதியை கொண்டு வர அவரை நம்பு. சரியான வழியிலே சரியான நேரத்திலே செய்யும்படியாக தேவன் அதை வாக்குரைத்திருக்கிறார். When you are in sorrow, eighthly, Jesus says, I am enough for you. எட்டாவதாக நீங்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது நான் உனக்கு போதும் என்று இயேசு சொல்லுகிறார். To Paul in 2 Corinthians 12:9, Jesus said, each time when Paul prayed, Jesus said, my grace is all you need. My power works best in weakness. 2 கொரிந்தியர் 12:9 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Jesus provides what you need when you need it. உனக்கு என்ன வேண்டும் எப்பொழுது வேண்டும் என்பதை இயேசு தருகிறார். Emptiness is not necessarily bad. It is good when it motivates you to come to Jesus to be filled. வெறுமை என்பது தவறான காரியமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இயேசு உங்களை நிரப்பும்படியாக அது உங்களை உந்தி தள்ளினால் அது நல்லது. When you pray again and again for relief from the pain in your life and it doesn't come, Jesus promises that His presence and the strength He will give you will be enough. வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும்படியாக திரும்ப நீ ஜெபிக்கும் பொழுது அவருடைய சமூகமும் அவருடைய பலமும் போதுமானது என்று இயேசு வாக்குரைத்திருக்கிறார். Even when Jesus chooses not to take your pain away, He will give you the grace to endure it. உங்களுடைய வலியை வேதனையை எடுப்பதில்லை என்று இயேசு தீர்மானித்திருந்தாலும் அதை தாங்கும்படியான கிருபையை இயேசு கொடுப்பார். Amen. Move from desperately seeking relief from pain to seeking to grow as a person and glorify God in the middle of your pain. வலியிலிருந்து தீவிரமான நிவாரணத்தை தேடும் நிலையிலிருந்து அவைகளுக்கு மத்தியில் வளரும் ஒரு மனுஷியாக தேவனை மகிமைப்படுத்தும் நிலைக்கு நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். Ninthly, Jesus speaks to your sorrow. I am giving life to those who believe in me. ஒன்பதாவதாக நம்முடைய துக்கத்திலே இயேசு இப்படியாக பேசுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவனை தருகிறேன் என்று. Amen. In John 11:25-26, Jesus told her, I am the resurrection and the life. Anyone who believes in me will live even after dying. Everyone who lives in me and believes in me will never die. Never ever die. Do you believe this, Martha? யோவான் 11:25-26 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். Amen. Amen. Jesus asked you to believe that death is not the end of life. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல என்பதை விசுவாசிக்கும்படியாக இயேசு உன்னிடத்தில் கேட்கிறார்.
depend on Jesus as your source of life, both now and forever. இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வின் ஆதாரம் இயேசு என்கிற உண்மையை நீ சார்ந்து கொள். Trust him with your life in this world and in eternity after you leave this world. இந்த உலகத்திலும் இந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்தை விட்டு நித்தியத்திற்கு போகும்போதும் இயேசுவின் மேல் நீ நம்பிக்கை வை. When you grieve the death of someone you have loved, remind yourself of Jesus' promises about heaven and look forward with joyful anticipation to the day that you will be able to see that person again. நீ நேசித்த அன்பானவர்களின் மரணத்திற்காக நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு உனக்கு வாக்குரைத்த பரலோகத்தை குறித்தும் மீண்டும் அவர்களை சந்திக்கும் அந்த எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நாளை குறித்தும் இயேசு வாக்குரைத்ததை உனக்கு நீ ஞாபகப்படுத்திக் கொள். Amen. Amen. அந்த நாள் நம்ம சந்திக்கும் போது அதுக்கப்புறம் நித்தியமா அவர்களோடு இருப்போம். அதுக்கப்புறம் பிரிவே கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி ஒரு ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். 10thly, Jesus says to those who are in sorrow, I am in control of your life and your death. 10வதாக துக்கத்தில் இருப்பவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், உன் வாழ்வின் ஜீவனும் மரணமும் என் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. And in Revelation 1:17-18, when I saw him, I fell at his feet as if I were dead, but he laid his right hand on me and said, don't be afraid. I am the first and the last. I am the living one. I died, but look, I am alive forever and ever, and I hold the keys of death and the grave. வெளிப்படுத்தல் 1:17-18 நான் அவரை கண்டபோது செத்தவரைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். Amen. Jesus soothes your fear of death. இயேசு மரணத்தை குறித்ததான உன்னுடைய பயத்தை ஆற்றுகிறார். He is in control of the beginning of your life, the end, and every single day in between. உன்னுடைய ஜீவனின் தொடக்கமும் முடிவும் அதற்கு இடைப்பட்ட நாட்களின் திறவுகோலும் அவருடைய கையில் இருக்கிறது. You don't need to be afraid of the future because it is in God's loving hands and there is no better place for it to be. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. அது உன்னை நேசிக்கிற தேவனின் கரத்தில் உள்ளது. அதைவிட ஒரு மிகச் சிறந்த இடம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. So trust God's timing for your life on earth and make the most of each day that he gives you here. பூமியிலே தேவன் உனக்கு நியமித்த தேவனின் நேரத்தை நம்பு. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உபயோகப்படுத்த முடியுமோ அதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய். And the last thing, 11th thing that Jesus tells you when you are in sorrow, I will give you rest. கடைசியாக துக்கத்தில் இருப்பவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறேன் என்று. In Matthew 11:28, then Jesus said, come to me, all of you who are weary and carry heavy burdens, and I will give you rest. Nachma. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். Amen. Amen. So Jesus opens his arms to you. He invites you to give him the burden of sorrow that you have been carrying on your own. As you connect yourself to Jesus, he will do the heavy lifting in your sorrowful experiences so you can find the rest you need. இயேசு தனது கரங்களை உனக்கு நேராக விரித்து சுயமாக உனக்கு நீயே சுமந்து கொண்டிருக்கும் பாரமான துக்கங்களை அவர் மீது வைத்துவிடும்படியாக அழைக்கிறார். இயேசுவோடு உன்னை நீ இணைத்துக் கொள்ளும் பொழுது உன்னுடைய துக்ககரமான அனுபவங்களை இயேசு சுமந்து கொள்கிறார். Rely on Jesus' strength flowing through you to help you deal with anything that comes your way. உன்னுடைய வழியில் வரும் எந்த பாடு, உபத்திரவம், துக்கத்தையும் பரிகரிக்கும்படியாக
உன்னுள் பிரவாகித்து ஓடும் இயேசுவின் வல்லமையை நீ சார்ந்து கொள். ஆமென். இந்த நாள்ல எந்த துக்கத்துல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த துக்கத்துல பேசுகிறார். அது உங்களுடைய காரணமா இருந்தாலும், ஒரு எதிரி கொண்டு வந்திருந்தாலும், எதிர்பாராமல் வந்திருந்தாலும், மிகவும் நேசித்தவர்களை இழந்திருந்தாலும், வேலை இழந்திருந்தாலும், பயங்கள் வந்திருந்தாலும், இயேசு அந்த துக்கத்துல வந்து பேசுகிறார். ஆமென். இயேசு பேசும்போது நம்ம கவனிப்போம். அவர் பேசும்போது நம்முடைய துக்கங்களை குறித்து அனுபவித்தவர். படுகிற எந்த பாடும் அவர் படாமல் இருந்ததில்லை. அதனால அதை அனுபவித்தவராக, பாடு அனுபவித்தவராக, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. இந்த நாள்ல அவர் பேசுகிறதுக்கு கேட்டு தினந்தோறும் நம்ம அந்த இயேசு கொடுக்கிற ஆறுதல்ல, மனுஷர்கள் கொடுக்கிற ஆறுதல் எல்லாம் ரொம்ப டெம்பரரி. ஆனால் ஆண்டவராக இயேசு கொடுத்து உங்களுக்கு எனக்கும் இந்த துக்கத்துல பேசும்போது, இன்றைக்கு கூட ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறோமோ, ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம், அல்லது இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு வேதனையினால சொத்தையோ சுகத்தையோ இழந்த ஒரு வியாதி வந்திருந்தாலும், அல்லது குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு பிரச்சனை இருந்தாலும் கூட, அந்த துக்கத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கூட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ பேசுவதை நான் கேட்கிறேன், என்னுடைய எல்லா பாரங்களையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன், தினந்தோறும் என்கிட்ட பேசுங்க ஆண்டவர். தினந்தோறும் என்னுடைய ஓரத்துல துக்கம் இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே நித்தியத்துல உம்மோடு சேர்கிற வரைக்கும் என்னுடைய துக்கத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறேன், சிலுவையில சுமந்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல கர்த்தாவே, கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆழத்துல இருக்க எல்லா துக்கங்களையும், கடந்த நாட்களின் பாதையில வந்த எல்லா துக்கங்களையும் கூட இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த நாள்ல அகற்றுகிறோம். தொடர்ந்து அவர்களை உம்மை குறித்திருக்கிற திருப்தியிலும், மன திருப்தியிலும், மன ரம்யத்திலும், சந்தோஷத்திலும், சமாதானத்திலும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.